கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த 2025ஆம் ஆண்டுல குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருந்து புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் என்பது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்துல பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே மாரி வருமானங்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீக சொத்துக்குரிய இடம். இந்த பூர்வீக சொத்துக்குரிய இடத்த வந்து குரு பார்க்கறதுனால, பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் வந்து காதல் ஸ்தானத்தையும் குறிக்கும். இந்த காதல் ஸ்தானத்துக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குருவே வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, காதலிக்கிற சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் காதல்ல வந்து சக்சஸ் என்பது கிடைக்கும். ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நிச்சயம் இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும். இருந்தாலும் சனியினுடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய 5ஆம் இடத்துல விழுவறதுனால, அவ்வப்போது சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பது உங்களுடைய காதல் ஸ்தானத்துல வரும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. அதே நேரம் இந்த ராகுவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுவறதுனால காதலிக்கிற உணர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி மட்டுமல்ல, 8ஆம் இடத்து அதிபதியும் கூட. 8ஆம் இடத்து அதிபதிங்கிறது அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்துலனால உங்களுக்கு சின்ன சின்ன பகைகள் என்பது உங்களுடைய உறவினர்களுக்கு இடையே வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட காதல்ல பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பூர்வீக சொத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய மனசுல பார்த்தீங்கன்னா தைரியம் என்பது அதிக அளவு வரும். அதே நேரம் நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழல் என்பது இருக்கும். நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். தங்கம் வெள்ளி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி வேற. அவர் வந்து ராசிக்கு 11ல இருக்கறனால முதலீட்டுல வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த சமயத்துல பண்ணாமல் இருப்பது நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு பண விரயங்களை வந்து தவிர்க்கலாம். கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா அதுல கவனமாக இருப்பது நல்லது. இல்லைன்னா நோய் வந்து அதனால எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது நிச்சயம் இருக்கிறது. அதோட இந்த குருவானவர் ராகு வந்து 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் என்பது இருக்கிறது. இந்த குரு சண்டால யோகத்தின் மூலம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் நண்பர்கள் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் மற்றும் நண்பர்களிடையே பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் எதிர்பாராத லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் இந்த சனியானவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க பேசுற பேச்சுல வந்து குடும்பத்துல கவனமாக இருக்க வேண்டும். இதனால உங்களுடைய குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. இந்த குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால காதுல வந்து தங்கம் அணியக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. இந்த குருவானவர் 18/10/2025 அன்று அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். அந்த சமயத்துல இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தீராத வியாதிகள்னால கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் குணமடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். இந்த கடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப கடன்களாகவோ அல்லது உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்காகவோ வாங்குவதற்கு நேரிடலாம். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது உறக்கம் கெடுவதற்கான சூழல் ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 அன்று வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரமான காலகட்டத்துல வந்து வேலை பார்க்கும் இடங்கள்ல வந்து நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா அப்போது எதிரிகளினுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். நோய்களினாலும் அவஸ்தைப்படுவதற்கான சூழல் என்பது அந்த காலகட்டத்தில் மட்டும் ஏற்படும்.
எனவே உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா 11/11/2025 அன்று முதல் நீங்க கவனமாக இருப்பது நல்லது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த குருவானவர் மீண்டும் 5/12/2025 அன்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த மிதுன ராசியில வக்ரமாக இருக்கும்போது பூர்வீக சொத்துல என்னன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளினுடைய வளர்ப்புல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காதலருக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குருவானவர் மிதுன ராசியில வக்ரமாக இருக்கும்போது நீங்க செய்கின்ற எல்லா காரியத்திலையும் பாத்தீங்கன்னா தாமதப்பட்டு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை மெதுவாக செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க முடியும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் என்பது வந்து போகும். ஆக இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா குரு எப்ப வக்ரமாக இருக்கிறாரோ அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.